கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த 20 மாதங்களுக்கு முன்னால் ஜூன் திங்கள் 2023 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் அபார வளர்ச்சி பெற்றிருக்கிறது. தினந்தோறும் இந்த மருத்துவமனைக்கு சராசரியாக 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகளாக வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மருத்துவமனைக்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள். இன்றைக்கு ரோட்டரி சங்கம், மெட்ராஸ் ரோட்டரி கிளப், அதேபோல் கீழ்பாக் போன்ற ரோட்டரி சங்கங்கள் ஒருங்கிணைந்து ரோட்டரி சங்கத்தின் மூலம் ஒரு புறக்காவல் பிரிவு ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குளிர்சாதன வசதியும் கம்ப்யூட்டர் வசதியுடனும் கூடிய இந்த அமைப்பு இன்றைக்கு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை இன்னமும் கூட ஒரு 4 இடங்களில் நம்முடைய மருத்துவமனை வளாகங்களில் அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு முதல் முயற்சியை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த புறக்காவல் மையத்தை பெருமதிப்பிற்குரிய சென்னை மாநகரின் காவல்துறையின் கூடுதல் ஆணையர் அவர்களும், இணை ஆணையர், துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு இது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகள்லயும் இருக்கு ஏற்கனவே. இப்போ ராயப்பேட்டால பாத்தீங்கன்னா அங்க இருக்கு, ராஜீவ்காந்தியில இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இது புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனைங்கிறதால இங்க ஒரு அமைப்பு ஒன்று, தற்காலிக அமைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாகவே ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. அதுவுமே முடிஞ்சிட்ட உடனே இது அங்க இடமாற்றம் செய்யப்படுகிறது. கடந்த மாதம் இல்ல, அது முடிஞ்சு 6 மாசம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. இப்போ அதாவது இல்ல இது தற்காலிகம் இல்ல. இப்போ நிரந்தர கட்டடம் கட்டின்னு இருக்காங்க. இது கட்டி முடிச்சோன்னா இது அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இதையும் ஒரு நிரந்தர மையத்திற்கு என்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதி எல்லாம் இருக்கு. குளிர்சாதன வசதி, கம்ப்யூட்டர் வசதி அதெல்லாம் இருக்கு. அதை கட்டி முடிச்சிட்டோன்னா அங்க ஷிஃப்ட் பண்ணிப்பாங்க. அதான் ஒரு 5 இடங்களில் அவர்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் டிஎம்இ அவங்க கையில கேட்டு வேற எங்கேயாவது தேவை இருக்காங்கிறத கேட்டு அவங்களோட உதவியை பெற்றுக் கொள்ளப்படும். என்னமா எவ்வளவு வேகன்சி வருதோ இந்த துறைக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு அமைப்பு. டிஆர்பிங்கிறது வெறும் ஆசிரியர் பணியிடங்களை மட்டுமே நிரப்புகிற ஒரு அமைப்பு. எம்ஆர்பிங்கிறது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் மட்டுமே பார்க்கிற ஒரு அமைப்பு. இந்த துறையில எவ்வளவு காலி பணியிடங்கள் உருவாகுதோ காலி பணியிடங்கள் உருவாக அவங்களோட அந்த துறையின் ரெக்வசேஷன் தருவாங்க. இப்போ ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர்களுக்கெல்லாம் போன வாரம் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த லிஸ்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்த உடனே அவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க. அதை தவிர்த்து இவ்வளவு பணியிடங்களுக்கு நாங்க பண்ண போறோம்னு இதுல சொல்ல முடியாது. காலி பணியிடங்கள் எவ்வளவு உருவாகுதோ உருவாகிற இடங்களை உடனுக்குடன் நிரப்புவதற்கு இந்த துறை, அந்த எம்ஆர்பி நிர்வாகம் பணியை மேற்கொள்ளும். இல்ல இதுல அந்த மாதிரி, அதாவது அது மற்ற துறைகள்ல இருந்து ரெகுலர் வேகன்சிஸ் இவ்வளவு வருங்கிற கணக்கு அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. அதனால அவங்க அதை பண்ண முடியும். இதுல அப்படி இல்ல. ஒவ்வொரு துறையில எவ்வளவு வேகன்சி கிரியேட் ஆகுதோ அந்த வேகன்சிஸை ஃபில் பண்றதுக்குள்ள அறிவிப்புகள் விளம்பரப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா வெளியிடப்படும். இப்போ ஸ்ட்ரென்தனிங்கா தான் இருக்க. இப்போ ஒரே நாள்ல இப்போ உங்களுக்கு பார்த்திருப்பீங்க 2642 மருத்துவர்கள் ஒரே நாளில் நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்தியாவில் முதன்முறையா ஒரு அரசு பணியில் முதல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சேரவங்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி கொடுத்ததுங்கிறதும் இந்த துறையில மட்டும்தான். அது முறையா பண்ணி நிற்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ட்ரென்தனிங் ஆகிதான் இருக்கு. இப்ப போன மாசம் முதல்வர் அவர்கள் 25 இடங்கள்ல அந்த மனநலம் சார்ந்தவர்களுக்கு அந்த அது ஒரு அமைப்பு, டி அடிக்ஷன் சென்டர்ஸ், அது இல்லாம மனநல நல்லாதரவு மன்றம்னு 36 மருத்துவக் கல்லூரியிலும் தொடங்கி மாணவர்கள் அதை பண்றாங்க.
இப்ப மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கிற அந்த மனம் என்கின்ற அமைப்பு மற்ற பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கும் போய் பயிற்சி கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இல்லாம 104ங்கிற எண்ணோட சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட மனநல ஆலோசகர்கள் இங்க தலைமை இடத்துல உட்கார்ந்து தேவைப்படுறவங்களுக்கு கைட் பண்ணி நிற்கிறாங்க. இல்ல இப்ப நம்மளும் கொடுத்திருக்கிறோம். ஒரு 3 கல்லூரியில 150 சீட்டு கூடுதலா வேணுங்கிற கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு புதிய மருத்துவக் கல்லூரிகள் வேணுங்கிற இது கொடுத்திருக்கிறோம். ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேணுங்கிற கோரிக்கைன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமா இப்ப ப்ராசஸ் போயின்னு இருக்கு. அலுவலர்கள் தொடர்ச்சியா ஒன்றிய அரசாங்கத்தின் செயலாளர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் அதுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்ல இங்க அவங்க முதல்ல அங்கிருந்து பர்மிட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் அது நிதி ஆதாரம் பிரச்சனை இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, மருத்துவமும் கல்வியும் எனது 2 கண்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அங்க ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டவுடன் இங்க நிதி ஒதுக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.